ஹாய், திஸ் இஸ் ஜியோ. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி. நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்ன, செகண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,100 ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு சப்ஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அழகாக ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அழகாக அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கேட்ச் பண்ணியிருக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் மார்க் பண்ணி கொடுத்தோம். மார்னிங்களோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து இன்டிமேட் பண்ணோம். 46,740 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 46,900, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 47,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோலையும் சொல்லியிருந்தோம், மார்னிங்கும் சொல்லியிருந்தோம். என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஏ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஏ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் அண்ட் டிஏஎஸ் ரெண்டு பேருமே கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2,170 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1,197 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புட் ரைட் வந்து 22,000ல ஹெவி புட் ரைட் இருக்குது. 22,100லேயே ஹெவி புட் ரைட் இருக்குது. கால் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட் இருக்கிற அளவுக்கு கால் ரைட் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே இல்லை. நெக்ஸ்ட் இப்போ இருக்க மார்க்கெட்டில் க்ளோசிங் அப்போ அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னா புட் சைடு வந்து 57, கால் சைடு வந்து ஒரு 50 to 48ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன், நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேட் வரும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 1:2, 1:2.5ல ப்ராஃபிட் புக் பண்ணுற எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட்டு. இன்கேஸ் மொமெண்டம் வந்து என்ன ஆகுதுன்னா கன்சிடராக மொமெண்டம் போயிட்டு ஹையர் லெவலில் நிஃப்டி சப்ஸ்டெயின் பண்ணாலும் ப்ரீமியம் வந்து டைம் வேல்யூ டிகேனாலையும் பையிங் ப்ரெஷர் இல்லாதனாலையும் செல்லிங் ப்ரெஷரில் அப்படியே ப்ரீமியம் செல் ஆன் ரைஸில் வருது. ப்ரைஸ் அங்கேயே தான் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு, ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸில் கன்சால்டேஷனில் மட்டும் இருக்குது. அதனால் ஒரு மொமெண்டம் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க, அதர்வைஸ் ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போது நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 22,123ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மணி ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் 22,050, இங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா ஒரு 22,000 ரவுண்ட் நம்பர் வரதுக்கு. இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 20,200 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. மார்னிங் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. எகைன் ஐரை ஃபார்மேஷன் நடக்கும்போது எகைன் ஒரு செல் ஆஃப் வருது, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் அப்லேயோ ஓப்பன் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 22,040 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 22,080 செகண்ட் டார்கெட் ஆகும். அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இன் பிட்வீனில் இந்த 22,100 to 22,160ல மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த சைடு பிரேக் ஆகுதோ பார்த்துட்டு அந்த சைடில் ஒரு சின்ன மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். டவுன் சைட்லேருந்து வர சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுக்குது. ஒன்ஸ் 22,074 122,074க்கு பிலோ சப்ஸ்டெயின் ஆகணும். ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இந்த இடத்துல ஃபார்மேஷன் வைக்க முடியாமல் எகைன் பிரேக் ஆச்சுன்னா 22,000 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் புட் ஆப்ஷன் சைடில். நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,920 வரைக்கும் வரதுக்கான சினாரியோ பாசிபிலிட்டி இருக்குது. அப் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் 22,040,
நெக்ஸ்ட் லெவல் 22,080 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணால் டைம் வேல்யூவில் ப்ரீமியம் டீக் ஆகி கன்சல்டேஷன் ஆகுதான் இருக்குது. டவுன் சைடில் ஃபஸ்ட் டைமே பிரேக் ஆகுதுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. வெயிட் பண்ணி இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு சஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்துட்டு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. சம்டைம்ஸ் டவுன் சைடில் பிரேக் பண்ணுற மாதிரி சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் கால் ஆப்ஷன் சைடு வந்துருவாங்க. இப்போது பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ரீசெண்ட் பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் 22,070ங்கிறது 0.68 லெவல். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆச்சு, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லெவல் வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி இந்த லெவலில் எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஃபார்மேஷன் ஆனாலும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைட் அழகாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 22,150 22,200 வரைக்கும் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் இல்லைனா புட் சைடில் ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி சினரியோ இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, புட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே 5 மினிட்ஸ் கேண்டில் 10 மினிட்ஸ் கேண்டில் 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. அடுத்த 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ஐ கிரியேட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 124 டே லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டியில் இப்படி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அழகாக இங்கே பவுன்ஸ் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் பிரேக் ஆகிட்டு இந்த லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லெவல் கீழே பிரேக் ஆனால் தான் புட் ஆப்ஷன் சைடு அழகாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம் நிஃப்டியில். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அழகாக ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் இப்போ இன்றைக்கி க்ளோசிங் வச்சு பார்த்தீங்கன்னா மேலே 47,000 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46,500 சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் கன்சல்டேஷன் ஆகுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 46,785 க்ளோசிங் வச்சுருக்காங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும் ஆர் இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணணும். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிறதோட ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா 47,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் சப்ஸ்டெயின் ஆகும்போது ஒரு என்ட்ரி எடுங்க. அப்போ உங்களுக்கு மினிமம் ஸ்டாப் லாஸாக இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 47,200 47,200 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 47,200ல் இருக்குது. போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் அதுவும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணி 47,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 46,500 பிலோ மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகிட்டு இந்த ஒரு பவுன்ஸ் பேக்கில் இந்த ஆல்ரெடி நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த ஃபில்லிங் வந்து பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 46,250 வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 46,260 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் செக் பண்ணிங்க அப்படின்னா 47,000ல் கால் ப்ரீமியம் 352 இருக்குது, புட் ப்ரீமியம் 370 இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 350 710 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் இப்போது கால் ஆப்ஷன் சைட் மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த பேங்க் நிஃப்டினால இப்போ இன்கேஸ் 47,200 வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா மார்க்கெட் இங்கே 47,000ல் ட்ரேட் ஆகும்போதே 47,200 ப்ரீமியம் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதை ட்ரேட் பண்ணும்போது ப்ரைஸ் அங்கே வரும்போது 47,200 அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸாக மாறிடும்.
புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆக போகுதுன்னா எந்த லெவல் 46,300 புட் ஆப்ஷன்னா 46,500 கீழே ட்ரேட் ஆகும்போது 46,300 புட் ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும். உங்களோட வியூ கரெக்டாக இருக்கும்போது 46,300 வரும்போது 46,300 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகும். இந்த மாதிரி 200 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்க ப்ரீமியம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ப்ராப்பராக இருக்கும். ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணலாம். ஐடிஎம்மில் வந்து ப்ரைஸ் மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே லெவலில் ப்ரைஸ் சஸ்டைன் ஆச்சுன்னா ஐடிஎம்லும் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு டேனால பேங்க் நிஃப்டியில் எந்த இடத்துல மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் வரப்போகுது, ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை சப்போர்ட்டாக இருக்கும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.